பாவாட காத்தாட அந்த பாட்டு போடுங்க சார் பார்க்கலாம். நான் கேட்குறேன், உங்கள் வயசுக்கு ஏற்ற பாட்டு கேட்க மாட்டீங்களா? காத்தாடி போல் நெஞ்சும் கூத்தாட, காத்தாட நெஞ்சில் கூத்தாட, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. நான் என்ன சொல்றேன், கலையில இசையில வந்து ஜாதி மதம் பார்க்கவே கூடாது. ஆனா பாக்குறாரே சார் சொல்றீங்க. வக்காலத்து ஓடி வரீங்களே ஒரு இசையமைப்பாளர், எது பொன்னியின் செல்வன் 2ல அவர் திருடின டியூன் தான் ப்ரூஃப் ஆச்சு. அப்பனா நான் பைத்தியக்காரங்க இல்ல. ஒரு மாதிரி இசையை பத்தி பேசுனீங்க கரெக்ட். பர்சனல் பேசக்கூடாது. உங்ககிட்ட காசு வாங்கி அவர் பெங்காலி கல்யாணம் பண்ணாரு. நான் கேட்கறேன், எப்படி படத்தில் நடிக்கிறீங்க? இந்த பால்வாடி முகத்தை வச்சு வில்லனா யாருக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தையும் தெரிஞ்சு போச்சு. அதாவது கம்போசிங்ல உட்காந்து அந்த டைரக்டர் கேட்டாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் இசையமைப்பாளர் ஏவிஎம் ரகுவை சந்திப்பு வருங்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் டயர்னஸா இருக்கு. ரொம்ப தெம்பா இதுவா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும். உங்ககிட்ட இருந்து வாயை புடுங்கணும். அதுக்குதான் பூவிலங்கு படத்துல இளையராஜா பாடின அவர் மியூசிக்ல ஆத்தாடி பாவாட காத்தாட அந்த பாட்டு போடுங்க சார் பார்க்கலாம். நான் கேட்குறேன், உங்க வயசுக்கு ஏற்ற பாட்டு கேட்க மாட்டீங்களா? சார் இசைக்கு அறிவு இல்ல, எதுவும் இல்ல சார், ரசனை சார். உனக்கு தான் வயசாச்சு. 70 வயசுக்கு கல்யாணம் பண்ண குழந்தை பெற்றுக்குவோம் சார். சரி விட்டுருங்க, அந்த பாட்டு வேணும் அவ்வளவுதானே. நீங்க எங்கெங்க போவீங்க? அப்படி இல்ல, நீங்க போடுங்க சார். பூவிலங்கு படத்துல ஆத்தாடி பாவாடை. ஆமா ரைட். நான் பாடகர் கிடையாது, ஏதோ தெரிஞ்சல பாடுறேன். ஓகேங்க சார். கழுது இருந்தா கூட பாடுங்க சார். யாரு கழுதுன்றீங்க நீங்க? உங்களுக்கு கழுதுன்னு சொல்லுங்க. பின்ன எப்படி சொன்னீங்க இப்போ? அப்படி இல்ல, என் குரல் கழுது குரல் கூட மியூசிக்ல ஒரு டியூன் தான், அது ஒரு இசை தான். அப்படின்ட்டு இல்ல, எதுல எதுவுமே இசை. உங்களை போய் நான் கழுது சொல்லுவேனா? என்ன சார், ஒரு கெஸ்ட போயிட்டு நான் கழுது சொல்லுவேனா? உங்க வாய்ஸ் இது வரைக்கும் பாட்டுனீங்களா? இன்னும் குரல் வந்துதா? எடுத்த உடனே நீங்க இப்படி ஆரம்பிக்காதீங்க, பாடுங்க சார் பார்க்கலாம். வர சொல்லவே விதண்டாபாதம், எது வர சொல்லவே பிரச்சனை தான். சரி, என்ன வந்துட்டீங்க ஸ்டுடியோக்கு, என்ன பண்றது? போடுங்க சார். ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சும் கூத்தாட, காத்தாட நெஞ்சில் கூத்தாட, குளிக்குது ரோஜா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, ஆத்தாடி பாவாட காத்தாட, அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக, உன் பாவாட பூவில் நான் காம்பாக, வீம்பாக நெஞ்சில் காம்பாக, வீம்பாக நெஞ்சில் காம்பாக, நீ வந்த இந்நேரம் ஜனதோஷந்தான் அடி செவ்வாழ, உன் வீட்டு செவ்வாழ என் கைகள் பட்டாலே குலை ரெண்டும் தள்ளாதோ வா முல்லையே, ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சும் கூத்தாட. கூத்தாடுது சார். பாத்தீங்களா? இந்த பாட்டு கேட்டா எல்லாருக்கும் கூத்தாடுது பாருங்க. மனசு எப்படி ரொம்ப அப்படியே இருந்த இப்ப தெம்பாயிட்ட. சரி சார், இது இளையராஜா போட்டது. சரி, இப்ப ஏஆர் ரகுமான். எங்கடா பிரச்சனை ஆரம்பிக்கல நினைச்சேன். சொல்லுங்க. பொன்னியின் செல்வன் 2ல வீரா ராஜ வீரா அது போடுங்க சார். வீரா ராஜ வீர சூரா ராஜ வீர வீரா ராஜ வீர வீரா. ரைட், ஆரம்பிங்க. இளையராஜா டியூன் போட்டீங்க. சரிங்க, ரைட்டு. எனக்கு அடுத்த மிகப்பெரிய இசை அமைப்பாளர், ஆமா, 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர், தி கிரேட் கிராமி அவார்டு வாங்கினவர், குளோபல் அவார்டு வாங்கினவர், தமிழ்நாட்டுக்கு புகழ் சேர்த்தவர். ஆனா இந்தியாவுக்கு புகழ் சேர்க்கல. அவர் சொல்றது தமிழர் தான் சொல்லுவாரு, நான் தேசியவாதி சொல்ல. அப்படிப்பட்டவர் பொன்னியின் செல்வன் 2ல வீரா
ராஜ வீரா எதுக்கு இது போட சொல்லனா அப்புறமா பேசிக்கிறேன். போடுங்க சார். வீரா ராஜ வீரன் இந்த சூரா சூர ராஜன் இந்த வீரா ராஜ வீரன் வீரா. சார் உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் ஞானம் உண்டா? ஹலோ 9 வருஷம் கர்நாடிக் மியூசிக் படிச்சோம். எனக்கு என்ன சார் தெரியும், உங்களுக்கு ஞானம் உண்டா இல்லையா? இப்ப ஞானம் இல்லாம வாசிச்சுட்டு இருக்கோம் நாங்க. அப்பனா நீங்க கழுது இல்ல. ஓகே, மனுஷன்தான். பொன்னியின் செல்வன் 2ல வீரா ராஜ வீரா போட்ட டியூன் என்ன? கர்நாடிக் மிக்ஸ் இந்துஸ்தானி. இது அப்படிதானே? ஆமா. இது உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியாது. முழு பூசணிக்காய எதுல முடியல மறைக்க பார்த்தாரு. ஹலோ, பழமொழி மாத்தி பேசுறீங்க. அப்படி இல்ல சார், அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். முடியல மறைக்க பார்த்தாரு. யாரு? இசைப்புயல் ரகுமான். இந்த டியூனு யாரு தெரியுமா? பாயாஸ் வசிபுத்திரன் சாகர் அவருடைய காப்பி உரிமை பெற்றது. இவர் கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார். எங்க டியூனை எங்களை கேட்காம எடுத்து யூஸ் பண்ணிட்டாருன்ட்டு. ரகுமான் சொல்றாரு இது இந்துஸ்தானி இல்ல, வெஸ்டர்ன் அப்படின்னாரு. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு 2 கோடி ரூபாய் மான நஷ்ட கட்டியிருக்கார் சார். இசை புயல் ஏற்கனவே திருட்டு புயல் தான் அவரு. ஒத்துக்கிறீங்களா? ஏன் அந்த பாய் மேல அவ்வளவு வன்மம் உங்களுக்கு? பாய் இல்ல, பேர் வச்சு சொல்லுங்க, அது வேண்டாம். திருட்டு புயல் ஏஆர் ரகுமான். இல்ல வர்றப்பெல்லாம் அவரை பத்தி தான் பேசி. அப்படி கிடையாது சார். சார் அவர் தமிழன் சார், 2 ஆஸ்கார் வாங்கி கொடுத்தார் சார். அத பத்தி இல்ல, அந்த ஆஸ்கார் வாடை எப்படி எதுல திரும்ப போட்டாரு? தமிழன் படத்துல எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கு அதே டியூன் தான் அங்க போட்டாரு சார். ஒன்று சொல்லட்டுமா? அதாவது பெரியவங்க எல்லா மியூசிக்கும் பண்ணிட்டாங்க. சொல்றதை கேளுங்க. சாயல் வந்துட்டு பண்ணலாம். உதாரணத்துக்கு திருப்பி சொல்ல பாருங்க, படகோட்டியில் எம்எஸ்வி பண்ணார். நல்லா கேட்டுங்க. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வீரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட வேணாம், நான் பாடுறேன். பாட்டுக்கு பாட்டெடுத்து இதே டியூன். என்ன கழுதன்றீங்களா? இல்ல அப்படி தோணல. சரி, ஓகே, விஷயத்தை வருவோம். இதே டியூனை வந்துட்டு அதே சுதி அதே எஃப் மேஜர்ல பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்ல, அடிமான் போல மாயம் என்ன ராசாத்தி ஒன்று தானே சார்? ரைட்டு சார், ரைட்டு கிடையாது. அது இல்ல, அதாவது ஆஸ்கார் அவார்டு வாங்கினார் ஸ்லைம் டாக் மில்லியனர் படத்துக்கு. அதுக்கு புதுசா டியூன் போட்டு அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே இவர் போட்டு இருந்ததை மாத்தி இப்படி போட்டு இருக்காருன்ட்டு. அப்பனா ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி ஆஸ்கார் கமிட்டி ஏமாத்தி அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. உன்னம் கேட்டா அந்த கமிட்டியில உட்கார்ந்தது அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த உட்கார்ந்ததுனால கிடைச்சி, தெரியுமா? அது சரி, நான் கேட்கிறேன். எல்லா மியூசிக் எடுக்கிறாங்க, பர்டிகுலர் இவர் மேல வந்து ஏன் உங்களுக்கு தாக்கம்? அப்படி கிடையாது. இல்ல, நான் தான் பெரிய இதுன்னு சொல்றாருல்ல, அதுக்கு இல்ல அவர் எப்பவுமே சொன்னது இல்லையே. என்னது? எப்பவுமே அவர் சொன்னது இல்லையே. சரி சார், எப்படி இல்ல, அவர் தன்னுடைய மதத்தை எப்படி கொண்டு வர பாருங்க. அதே ஸ்டேஜில் எல்லா புகழும் இறைவனுக்கு என்றார். ஓகே, அது ரைட்டு. சரி, அதே தமிழன் படத்துல என்ன சொல்றாரு? எல்லாம் புகழும் இறைவன் இறைவனுக்கே அப்படின்னா யாரு? அந்த மதத்தை எப்படி லிரிக்ஸ் எழுதுனவருக்கு அதே மாதிரி டியூன் போட்டு ஏன் சொன்னார் பாத்தீங்களா? எப்படிலாம் இறைவனுக்குன்னா எல்லாமே அடங்கி போச்சுங்க. அப்படி கிடையாது, அது குறிப்பிட்ட அந்த மதத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஓ, நான் என்ன சொல்றேன், கலையில இசையில வந்து ஜாதி மதம் பார்க்க கூடாது. ஆனா பாக்குறாரே. நீங்க இந்த வன்மத்தை கடைபிடிக்கிறேன் இல்ல, பாக்குறாரு. அதாவது ஒன்னும் தெரியாது இதுவுக்கு. இது வீர ராஜ வீரா நீங்களே சொன்னீங்க, இந்துஸ்தானி கிளாசிக். ஆமா, இதுவே அதுவும் டெல்லி ஹைகோர்ட்ல போயிட்டு இது வெஸ்டர்ன் சொல்லி இருக்காரு. எவ்வளவு பெரிய கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பண்ணிடுச்சு, நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? ஆமா, கோர்ட்ல கட்டு
2 கோடி. ம் அவர் கேஸ் நடத்துது, அவருக்கு 2 கோடி கூட்டு, மொத்தம் 4 கோடி. ம் இது யாரு? மெட்ராஸ் டாக்கீஸ், ஆமா லைக்கா, லைக்கா. இவர் 3 பேர் சேர்த்து மாட்டிட்டாங்க. ம் இது சிவன் பாட்டுக்கு இசையமைச்சர். இது எப்படி எப்படி அப்பன்னா அவர் மனசுக்கு 3D போட்டார். ம் அவர் எப்படி ஊரை ஏமாத்திட்டார் ம் தான் போட்டன்ட்டு. சரி 3D போட்டிருக்காரு. ம் அப்பன்னா ஒரு இசையமைப்பாளனா யாரு? சரி எப்படி இருக்கணும்? சரி நான் ஒன்று கேட்குறேன், ஏ ரகமான்ட்டு காசு என்ன எதிர்பார்க்க, வாங்கி கொடுக்கட்டுமா சார்? நான் கேட்கறது இல்ல, ஒரு இசையமைப்பாளருக்கு அப்படி எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இல்ல இல்ல, எல்லா மதத்தை கடந்தவங்க தான் ஒரு இசையமைப்பாளர். ஆமா ஆமா எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கேட்கறதுன்னு நீ போட்டு கொடுக்கணும். ஆமா நான் இதுக்கு இசை அமைக்க மாட்டேன்னு டாப்ல இருக்கிறப்ப சொன்னப்ப தப்பு இல்ல. ம் சரி சரி சொல்லுங்க சார். சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வாய் திறந்து சொல்லுங்க சார். என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு என்ன ஆன்சர்? ஒரு இசையமைப்பாளர் நீங்க இதுக்கு சொல்லுங்க. அவர் வந்து அந்த பாட்டை வந்து பியூர் கிளாசிக்கில் போட்டிருக்காரு, ஓகேங்களா? சில இசையமைப்பாளர் பொதுவாக எல்லாரும் உட்பட என்ன செய்வாங்க, சில சாயல் எடுப்பாங்க, தப்பு கிடையாது. பெரியவங்க சாயல் எடுப்பாங்க, அது திருட்டுன்னு சொல்ல முடியாது சார், திருடன் சொல்ல முடியாது, திருடன் சொல்ல முடியாது. சாயல் எடுத்து போடுவாங்க, தப்பு கிடையாது. சரி, இன்னொரு ஆதாரத்தை சொல்லணும் சார். இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க சார். இன்னொரு ஆதாரத்தை சொல்றேன். மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வந்ததுனாக்கா யாராலே மியூசிக் பண்ண முடியாது படத்துல. உதாரணத்துக்கு படைப்பாலே மின்சார கண்ணான்ற பாட்டுல வந்து தரிக்கிடக்கதோ இந்த செடி நான் தான் பண்ணிருக்கேன். வந்து அப்படியே மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் யோசிச்சு தக்கிட்டத்தோ அப்படி சொல்லி ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அழகிய தமிழ் மகன்ற படத்துல எல்லா புகழும் ஒருவன் நிறைவெளிக்கு நதி போல ஓடி கண்டீரு தாடாடி தாடால மட்டும் ஆட் பண்ண அந்த பாட்டு ஆயிடுது. அந்த நேரத்துல சுக்வீந்தர் சிங் இல்ல, கட் பண்ணுங்க. சுக்வீந்தர் சிங் டெவலப் பண்ணது யாரு கேஸ் முடிஞ்சிருச்சு. சுக்வீந்தர் சிங். போதுமா? இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? வக்காலத்து ஓடி வரீங்களா ஒரு இசையமைப்பாளர், ஒரு இன்னொரு இசையமைப்பாளர் விட்டு கொடுக்காம நியாயம் தர்மம் எதுவும் இல்லாத ஓடி வரீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு சீனியர் சார், அவர்லாம் உலகத்தை தொட்டவர் சார், உச்சத்தை தொட்டவர் சார். சில சாங் எடுக்கலாம், அத்தபை பர்டிகுலரா நீங்க வந்து பண்றீங்க நீங்க. அது சொல்லுங்க சொல்லுங்க. நேர்மை தர்மம் எதுமா இருக்கா அவர்கிட்ட? சொல்லுங்க, நான் ப்ரூவ் பண்ணேன். இதுக்கு சொல்லுங்க சார். அவ்வளவு வக்காலத்து வாங்கி இப்ப சொல்லுங்க சார். இளையராஜா எப்படி இசையமைப்பார் உங்களுக்கு? இசையமைப்பாளர் தெரியல? தெரியும். எப்படி சார் சொல்லுவார்? எப்படி இசையமைப்பாரு? அவரே நோட்ஸ் எழுதி, அவரே டியூன் போட்டு, அவரே யார் அசிஸ்டன்ட் அவரு கிடையாது, எல்லாமே அவர் தான். நோட்ஸ் கொடுத்துறாரு இல்ல? நோட்ஸ் கொடுத்துறாரு, அதை பார்த்து தானே இது பண்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்ப காட்டுனது ஆடியோல என்ன சொல்லியிருக்காரு? நானு இது பண்ண ஜதி அதே ஸ்லைம் டாங் மில்லியனர்ல ஜெய் ஆகோவுக்கு சுக்பீர் சிங் அவருன்னு சொல்லியிருக்கார். ஆமா, வெட்ட வளர்ச்சி ஆகி போச்சா? ஆமா. அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? நீங்க வந்துட்டு காலம் கடந்த பேச்சு இது போடுதுங்களா? அது இல்ல, காலம் கடந்த பேச்சு இல்ல. அந்த ஆஸ்கார் அவார்டு கமிட்டியில உட்கார்ந்தவங்க ஏதோ ஃப்ராடு பண்ணி இது பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழன் தானே? நீ பியூர் தமிழன் தானே? ஆமா. நான் கேட்குறேன், இதே ஒரு நார்த்லயும் சரி அதர் கண்ட்ரிலயும் சரி ஒரு தமிழன் சின்ன தப்பு செஞ்சா மறைச்சிருவாங்க. நீ வெளியே காட்டி குடுக்குறீங்க. அப்படி இல்ல, காட்டி குடுக்குறிய என்னுடைய இல்ல. இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு பெரிய ஒரு இசை மேதை ஏ ரகுமான். சிறு தவற வந்து ஊடகத்து மூலியமா சொல்றீங்க, இது தப்பு இல்ல, பெரிய தப்பு இல்ல. அப்பனா அவரு திருடி அடுத்தவனுடைய அறிவை திருடி போட்டுக்கிறது ஒத்துக்கிறாரு இல்ல? நீங்க ஒத்துருக்கீங்களா? அப்படிலாம் சொல்ல அப்படி இல்ல, நல்ல பாட்டுலாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இல்ல இல்ல இல்ல, பாட்டு கொடுத்துருக்காரு, அந்த மியூசிக் டியூன். அப்புறம் ஆஸ்கார் கமிட்டில வந்து இவர் எடுத்திருக்காருன்னா அதை சர்ச் பண்ணி தானே கொடுக்குறாங்க, ஆஸ்கார் கொடுக்குறாங்க. அதுலதான் ஒரு உள்குத்து இருக்கு. என்ன குத்து? அந்த கமிட்டில இவர் ஏதாவது தள்ளி விட்டாரா பணத்தை இதுவ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்ப ப்ரூஃப் ஆகியிருக்கு. எது? பொன்னியின் செல்வன் 2ல அவர் திருடின
டியூன் தான்ட்டு ப்ரூஃப் ஆயிடுச்சு கோர்ட்டே சொல்லிச்சு. அப்படின்னா கமிட்டில அத மாதிரி வாங்குற காலம் தான் நிறைய மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்துட்டு ஆஸ்கார் வாங்கிருக்கலாம் சார். அப்படி இல்ல, நாம இல்ல, அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்து இருக்கு, வெட்ட வெளிச்சமாய் இருக்கு சார். அது மூலமா தான் அவர் கிடைச்சதுன்றாங்க. மத்த மியூசிக் டைரக்டர் கிடைக்கல, இவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது உண்மையான அவருடைய அறிவுக்கு அவருடைய இசை ஞானத்துக்கு கிடைக்கல. அடுத்தவன டியூனை இது போட்டு அவர்கிட்ட வாங்கி கோத்து எனதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாங்கியிருக்காரு. சொன்னவன் யாரும் கேஸ் போடல, யாரும் பண்ணல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன வந்துட்டு என் டியூன் எடுத்து ரகுமான் இப்போ யூஸ் பண்ணிட்டாரு, ஆஸ்கார் வாங்கிட்டாரு, அப்படி சொல்லலையே, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இத்த கேளுங்க, உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல என்ன இருக்குதா? யாருகிட்ட? ரகுமான் கிட்ட. உனக்கு ஏன் இவ்வளவு வன்மமா பேசுறீங்க? அப்படி கிடையாது. எப்பயுமே நியாயம் தர்மம் அப்படின்ட்டு என்ன இதுல தமிழர்கள்லாம் முட்டாள் பசங்க நினைச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காரா? தமிழன்ட்டு சொல்லிட்டு தமிழன் தான் அவரு, பேர் தமிழன் தான் திலீப். அவரு இங்கதான் கோடம்பாத்துல இருந்தாரு. திலீப் அவர் தமிழன் தானே, பியூர் தமிழன் தானே அவரு. கவி பேரரசு என்ன மாதிரி ஒரு கவிஞன் அவன், என்ன மாதிரி ஒரு கவிஞன். அவரை போய் நீங்க வந்துட்டு அங்க எடுப்பாரு இங்க எடுப்பாரு, அப்ப யாரதான் நீங்க உண்மைன்னு சொல்லுவீங்க? அப்படி கிடையாது. நீங்க இளையராஜா சொன்னீங்கல்ல, எப்படி நோட்ஸ் போட்டு இதுன்ட்டு. ஆமா சரி சார், பக்காவா பண்றாரு. சரி, ஏஆர் ரகுமான் எப்படி மியூசிக் அமைக்கிறாரு, எப்படி இசை, அது எப்படி செய்யறாரு கொஞ்சம் சொல்லுங்க சார். அவர் எப்பவுமே ஒரு 12 o'clock மேலதான் கம்போசிங் உட்காந்து நீ ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clockலாம் முடிச்சுடுவார். அவருடைய தாட் அது. நைட்டு தான் உட்காரு. சரி, திருட வீட்டுக்கு திருட வரத்துக்கு எப்ப வருவான்? இப்ப வரலையா? பகல் நான் கேக்குறது, ஒரு திருட வீட்டுக்கு திருறதுக்கு எப்ப வருவான்? என்னையா பொதுவா மிட் நைட் வருவான். அதான் அவரு. அதுதான் டியூனை திருடி திருடி போட்டுறதுக்கு எல்லார்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி ஒரு சொல்லுவாரா, ஒரு கிட்டார் கிட்ட ஒரு வீணை கிட்ட, எப்பா இதுதான் சுச்சுவேஷன், இது உனக்கு இன்னும் எது தெரிஞ்சா நீயும் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து முக்கியமான எடுத்து போட்டுக்கிட்டு இசை புயல் ஏஆர் ரகுமான் போட்டுக்குவார். இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. நைட்ல திருறாரு. அதுக்குதான் நைட்ல பட்டப்பகல தெரிஞ்சு போடும்ல, கூட இருக்கலாம் தெரிஞ்சு போடும்ல. இது போதுமா? உங்க வாயாலேயே நம்ம புடிங்கிட்ட பாத்தீங்களா? உங்க சேனல் பேர் என்ன? 20 வருஷமா சினி ஃபீல்ட வந்துட்டு கட்டி காத்தார் சார் ஏ ரகுமான். ஞாபகம் வச்சுங்க, புரியுதுங்களா? பெரிய பெரிய மாஸ் ஹீரோ. த கிரேட் டைரக்டர் சங்கர் படம் ஃபுல்லா ஏ ரகுமான் தான். இன்னைக்கு சக்சஸ். ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அன்னியன் ஏ ரகுமான் தான். என்னது ஏ ரகுமான் தான் அன்னியன். ஆரிஸ் ஜெயராஜ் உங்களுக்கே தெரியலையே? சரி, ஆரிஸ் ஜெயராஜ் உங்களுக்கு செக் பண்ண நான். புரியுதுங்களா? கரெக்டா இருக்கீங்க, புரியுதுங்களா? அப்பனா நான் பைத்தியக்காரங்க இல்ல, நான் மெட்ராஸ் சென்னையில இல்ல. சரி சார், இன்னொன்னு கேக்குறேன் சார். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அது போடுங்க சார். எதுக்கு கேக்குறாரு? இல்ல போடுங்க சார். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி. ஓகே, இது எந்த படத்துல வருது? இது டூயட் என்ற படத்துல இந்த பாட்டு வருது. அது யாரு டைரக்ஷன் பண்ணது? டூயட் ஐ திங்க் பாலச்சந்தர். புரியுது. அதுக்கு பின்னாடி நான் வரேன், அதுக்கு பின்னாடி வரேன். பின்னாடி ஒண்ணுமே இல்ல இல்ல, நான் அதுக்கு பின்னாடி இன்னொரு இது இருக்கு. இதுல சாக்ஸாக் போன் வாசிக்கிறது யாரு? த கிரேட் லெஜண்ட் கதிரி கோபால்நாத். முன்ன கேட்டா அவருடைய டியூன் தான் மொத்தம்ன்றாங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படிதான் சொல்றாங்க சார். இதுவோ அவர் தான் அந்த சாக்ஸாக் போன் இது டியூனும் அவர் தான் போட்டுதான், அவர் தான் மொத்தமே. அந்த வாசனை ஏஆர் ரகுமானுக்கு தெரியாதா சார்? இவர் நோட்ஸ் கொடுத்துருப்பார், வாசிச்சிருப்பார் சார். அப்படி கிடையாது. நோட்ஸ் கொடுத்துருந்தா எது இது நீ பட்டம் மகளே போட வேண்டியது தானே? நைட்டு திறற மாதிரி பண்ற இல்ல அவர்கிட்ட நீங்க போடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அவ இசைக்குறிப்பு எழுதுறதுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு இசை அமைப்பால்
சார் இளையராஜா இது பண்ற நோட்ஸ் எழுதுவார் சார் அவர் நானே எழுதுறேன்னா அவர் எழுதுக்கணும். அதாவது அவங்க வந்த இடம் எப்படின்னா தன்ராஜ் மாஸ்டர் இளையராஜா கிட்ட இதெல்லாம் பயிற்சி அவங்க அப்பா சேகர் ரொம்ப இதுதான் எல்லாம் தெரியுது உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல. ஆனா இப்படி ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிற இது ஒரு உதாரணம் போதுமா? இதுவும் அவருடைய டியூன் இல்ல, திருடி போட்டதுதான் சார். டியூன் அவர் தான் இருக்கலாம், நோட்டேஷன் வந்து தொகுப்பு இசை தொகுப்பு அவரு இல்லைங்க. அன்னைக்கு கூட ரெக்கார்டிங் தேட்டர்ல ஒரு பெரிய வீண வித்வானை கூப்பிட்டேன், நோட்ஸ் கொடுத்தேன். அவர் என்ன செஞ்சாரு, இது கொஞ்சம் பாருங்கன்றாரு. எந்த அது பெட்டரா இருந்தது, உடனே யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரைட். இப்ப வந்து MS விஸ்வநாதன் கிரேட், உதவி ஜோசப் கிருஷ்ணா, ஹென்ரி டானியல் கொடுக்கிறாருல்ல. அதே மாதிரி அதே உதவி புகழேந்தி. அதே மாதிரி நீங்க இந்த அஞ்சலி இன்னைக்கும் அந்த சாக்ஸாஃபோன் உடைய ஒளி கேட்டுக்கிட்டே இருப்போம். இது இந்த டியூன் கதிரி கோபாலகிருஷ்ணநாத் அப்படின்ட்டு போட்டா என்ன, அதுக்கு இது இல்ல. உண்மையிலே நீங்க ஒரு லெஜண்ட், நீங்க ஒரு ஜென்டில்மேன். அவங்க கேட்கல சார். இல்ல அப்படி சரி சார், காசு கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க, நீ உச்சத்துல இருக்கிற. இதேதான் இந்தி படத்துல சுபாஷ் கைகிட் டைரக்டர் இருங்க சார். அவரு தக்க தைய அது போடுங்க சார். ஆமா, தக்க தைய சொல்லுங்க. அது போடுங்க சார், அது போடுங்க சார். சொல்லுங்க, அது ஜதி தான், அது சொல்லுங்க. ஆமா, அந்த ஜதி தக்க தைய தக்க தையன். அது யார் தெரியுமா போட்டது? சுகபீர் சிங் தான். அது சுபாஷ் கை கேட்டாரு. தக்க தைய தக்க தைய சார், ரஹ்மானோட கிரேட் ஹிட் சார். ஆனா அது அவரது இல்ல. இதே சுபாஷ் கை சொல்ற, உனக்கு எதுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கணும், அவரை வச்சே நான் போட்டுட்டு இருப்பேன். அதுக்கு இசை புயல் AR ரஹ்மான் அவர் பேரை போட்டு இருங்க சார். அவர் பேரு போட்டா ஓடாது, என் பேரு போட்டாதான் உங்களுக்கு. இதே வேலையா, யார் எங்க இருந்து எடுக்கிறான், யார் இதே வேலையா உங்களுக்கு? வேற வேலை கிடையாது உங்களுக்கு? ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ற வேலையா இதெல்லாம்? இதுதான் ஆராய்ச்சி பண்ணணும். இது ஆராய்ச்சியா? ஆமா. ஓஹோ, ஆமா. போதுமா? ஆமா. சரி, மத்த மியூசிக் டைரக்டர் சொல்ல மாட்டேன்றீங்க, இத சொல்லுங்க நீங்க. இன்னொன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? யாரு? பாலச்சந்தர். எப்படி AR ரஹ்மான் கொண்டு வந்தாங்க தெரியுமா? சொல்லுங்க. புது அர்த்தங்களுக்குள்ள 2 பேருக்கு முட்டிக்கிச்சு. சரி, யார்? ராஜா சாருக்கும் அவருக்கு? ஆமா, என் பாட்டாலதான் டியூனாலதான் ஓடுச்சு, இல்ல என்னுடைய டைரக்ஷன்ல தான். அப்ப முட்டிக்கிட்டு இருப்பதான் குறிப்பிட்ட சமுதாயம் ஒன்னா சேர்ந்து AR ரஹ்மான் கொண்டு வந்தாங்க. அதே பாலச்சந்தர் பேனர், அதே தயாரிப்பாளர், மணிரத்னம் டைரக்ஷன், இப்படிதான் வந்தது. சரி, அந்த சமுதாயத்தை குறை சொல்ல மாட்டேன்றீங்க. எது? குறிப்பிட்ட சமுதாயம் ஒன்னா சேர்ந்தா? ஆமா, அதுதான். அதாவது யாரு இசைஞானிய இது பண்றதுக்கு, அவர் ஒழிக்கிறதுக்கு இதுக்கு கொண்டு வந்தாங்க. அது தெரியும், உங்களுக்கும் தெரியும், இந்த சினிமா உலகத்துக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இல்ல, ஒழிக்கலாம் கிடையாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். அதனால தான் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அது ஒத்து வருதுங்களா? ஆமா. இதுதான், இப்படிதான் நடந்தது. இதுதான் சரி. உண்மையில இவருக்கு 50 வயசு ஆகி போச்சு. ஒரு பெங்காலி கிட்டாரிஸ்ட். ஆமா. 2 பேர் கனெக்ஷன் ஆச்சு இல்ல? ஆமா. அதே மாதிரி இளையராஜாக்கு இதெல்லாம் இருக்கா சார்? எங்களுக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய பர்சனல் பேசக்கூடாது. உனக்கு கிடைக்கல, உனக்கு ஆதங்கத்தில் பேசுற. உங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நீ 2-3 வச்சுட்டு இருப்ப, புரியுதா? அதனால உனக்கு கிடைக்கல, நீ உனக்கு கிடைக்கல, அதனால நீ ஆதங்கத்தில் பேசி நிற்கிற. அவருக்கு கிடைக்குது, என்ஜாய் பண்றாரு. ஒரு மனிதன் எப்படி தெரியுமா, தனக்கு கிடைக்கலாம் அட்வைஸ் பண்ணுவான், புரியுதா? கிடைச்சிட்டா போதும், அவ்வளோதான், அவன் சைலண்டாக போயிடுவான். ஒரு இசையை பற்றி பேசுனீங்க கரெக்டு, பர்சனல் பேசக்கூடாது. உங்ககிட்ட காசு வாங்கி அவர் பெங்காலி கல்யாணம் பண்ணாரு, நான் கேட்குறேன். நாளைக்கு ஏன்னா கிடைச்சிதான் நீ சேனல்லாம் ஏற கட்டு நீ கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. நீங்க உங்க கேரக்டர் எனக்கு தெரியும். கிடைக்காத விஷயத்துல இப்ப மேல நீங்க பண்றீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. கரெக்டா? இப்ப அவளுக்கு என்ன
அழகிய முகம் அவளுக்கு என்ன, அது போடுங்க சார். என்ன விஷயத்துக்கு அந்த பாட்டு கேட்குறீங்க? அது நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன் சார், போடுங்க சார். சர்வர் சுந்தர படத்தில் எம்எஸ்வி ஒரு இசையமைத்த பாடல் இது. இது யார் இசையமைச்சது? த கிரேட் லெஜண்ட் மெல்லிசை மன்னர் மன்னாதி மன்னன் எம்எஸ்வி ராமமூர்த்தி. ஆனா இந்த டியூன் யாருது தெரியுமா? என்ன இது புது சர்ச்சையா இருக்கு? இது இல்ல சுத்தி வலிச்சு எம்எஸ்வி கிட்ட வரீங்க நீங்க? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அவருக்கு உதவியா இருந்த ஜோசப் கிருஷ்ணா அவருடைய டியூன். அவரே எம்எஸ்வியே சொல்லியிருக்க, இது என்னுடைய டியூன் இல்ல, ஜோசப் கிருஷ்ணான்ட்டு. அவரோட பெருந்தன்மை அது, எம்எஸ்வியோட பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை ஏன் இசை புயல் ஏஆர் ரகுமானுக்கு இல்லை? ஓஹோ. ஓ, ஜோசப் கிருஷ்ணா அவர்கிட்ட ஆங்கிலோடியன், அவரு பெரிய ட்ரம்மர், அவர் சரியா இன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அவரு. ஓகே, அது லெஜெண்ட் தானே எம்எஸ்வி. எம்எஸ்வி மெல்லிசை மன்னர், மன்னாதி மன்னர். அப்படிப்பட்ட அவரு இன்னும் பாட்டு கேட்க முடியுது. இப்ப ஏஆர் ரகுமான் பாட்டு கேட்க முடியுதா? திருப்பி கேட்க முடியுதா? ஏதோ 1-2 தான் கேட்க முடியுது. ஆமா, அது சீசன் சாங். அது அவ்வளவுதான். வேடந்தாங்கல், பறவைகள் அவ்வளவுதான். வரும், முட்டை வச்சு கொஞ்சம் பொறிச்சு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இவரு. இப்ப எங்க இருக்கிறாரு? இப்ப எங்க சார் இருக்காரு? சார் இப்ப லண்டன்ல இருக்காரு சார். லண்டன்ல இருக்காரு. முன்ன உச்சத்துல இருந்தாரு, இப்ப எங்க இருக்காரு? படம் வருதா? இசையமைக்க வருதா? எதுவும் வருதா? பெரிய ஹிட்டா இல்ல, அவ்வளவுதான். தெரிஞ்சு போச்சு. அவரு பெருங்காய டப்பா திருடி போட்டு எல்லாருக்கும், நான் உனக்கு டியூன் கொடுத்து நீ பெரிய ஆளா வரியா, இனி எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்ன. நான் இப்ப கேட்டிருந்தேன்ல, எல்லாரும் ஒதுங்கிட்டா, அதனாலதான் அவரு டவுன் ஆயிட்டார் சார். அதாவது உச்சத்துல இருந்த ஏஆர் ரகுமான் இப்ப ஏன் உச்சத்தை தொட முடியல? ஏன்னா மற்ற பேருக்கிட்ட இருந்து டியூன் வாங்கி போட்டு இதுண்டு. இப்ப வந்து நான் வந்து நீ கொடுக்குற பிச்சை காசுக்கு நான் இது இல்ல, நீ கோடியா சம்பாதிப்ப. அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க விலகிட்டாங்க. அதனால முன்ன மாதிரி அவரால பெரிய இசை புகழ் பெற்ற பாடல்கள் தரமுள்ள. அதனால இப்ப உச்சத்துல இருந்து அங்கிருந்து கீழ் வந்துட்டார் அப்படின்ட்டு சொல்றாங்க சார். அவரு நிறைய மியூசிஷியனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு சார். அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவங்களாம் இன்னைக்கு வாழ்த்துறாங்க, புரியுதுங்களா? வாழ்த்துறாங்க. நல்லா இருக்க, உச்சத்தை தொட்டுட்டாரு. இனிமேல் அவருக்கு புகழ் தேவையில்லை. ஓகேங்களா? அது இன்னும் புகழ தேவையில்லை, பணம் தேவையில்லை. ஆமா, எல்லாம் சேர்த்துட்டாரு. ஆனா இளையராஜா தான் பிழைக்க தெரியல. ஏன்? அவரு நல்லதானே இருக்காரு. இல்ல, அவரு இவ்வளவு பணம் சம்பாதிக்க தெரியல. சிம்போனி இது சரி சார். உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்ன சொல்லுங்க? உங்களை பார்த்தா பால்வடி முகமா இருக்கு, அப்படி இருக்கு. ஏதோ படத்தை வில்லலாம் நடிக்கிறீங்களா? உண்மையா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா நியூஸ்? அது யார் தெரியும்? உங்களுக்கு வில்லனே ஒத்து வராது. நான் இவ்வளவு குத்தி கூறுனா ஃபோர்ஸா அடிக்கணுங்களா? எப்படி படத்தில் நடிக்கிறீங்க? இந்த பால்வடி முகத்தை வச்சு வில்லனா? யாருக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தையே தெரிஞ்சு போச்சு. அதாவது கம்போசிங்ல உட்காந்து அந்த டைரக்டர் கேட்டாரு, 2 படத்துல வில்லனா நடிக்கிறேன் நான். தப்பு இல்லைல்ல? ஆனா ஒத்து வராதுன்றீங்க, எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல, நான் இவ்வளவு ஒரு ஓப்பனா பேசுறேன். கொதிக்கணும் இல்ல, அப்புறம் படத்திலாவது கொதிக்கிறீங்களா? வில்லன்ல கொதிக்கிறீங்களா? கண்டிப்பா கொதிக்கிறேன். சரி, அது இல்ல எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தினா கடத்தேருக்கு வந்துதான் ஆகணும். ஆமா, படம் ரிலீஸ் ஆப்போ உங்களை பத்தி தெரியுது. சரி சார், பாப்போம். சரிங்க. சாரி, நீங்க ஏஆர் ரகுமானுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கியிருக்கீங்க. நான் உண்மையை போட்டு உடைச்சிங்க. சில இதுவை ஏத்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. ஏஆர் ரகுமான் இல்லை, அனைத்து இசையமைப்பாளரும் நாங்களாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம். இவர் வந்து கேட்ட கேள்விகள், சில கேள்விகள் உண்மைதான், ஆனால் எடுத்து சொல்கிற விதம் வந்து கடினமாக இருக்குது. அதை கொஞ்சம் அவர் திருத்திக்கணும். எனவே என்னை வந்து இந்த ஏபி ஸ்டுடியோவில் இன்டர்வியூ பண்ண இந்த மூத்த ஜேர்னலிஸ்ட் திரு குட்டிக்கன் அவர்களுக்கு என்ன சிரம் தாழ்ந்த நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.